ஹாய் ஹலோ வணக்கம். இது கௌரி அன்லிமிட்டெட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறது பயிறு கஞ்சி. பயிறு கஞ்சி செய்கிற முறை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற புது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: பயறு 1 கப், வெள்ளை பச்சரிசி 1 கப், பூண்டு, வெந்தயம். பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நைட் ஊற வச்சு எடுத்துக்கொண்ட பயறு 1 கப் இருக்குங்க இன்னைக்கு. தேங்காய் பால் 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி ஒரு 2.5 கப் மாதிரி ஊற்றிக்கொள்ளலாம். தண்ணி கொதிச்சு வரும்போது அதுக்கு கழுவின பச்சரிசி 1 கப்பை சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பயறு 1 கப்பையும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பூண்டு, வெந்தயம் இது 2ஐயும் சேர்த்துக்கொள்ளலாம். அரிசி பயறு இது 2ம் நல்லா வெந்திருக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 கரண்டி உப்பு சேர்த்து இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ உப்பு நல்லா சேரணும். தேங்காய் பால் ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த கஞ்சி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல கஞ்சி ஒன்று. காலையில் நீங்கள் தினம் குடிச்சிட்டு வந்தால் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் போயிடும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருது. இதை நல்லா மூடி வச்சிருங்க. அப்போதான் இது நல்லா வெந்து வரும். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தா சரி. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கணக்கான அளவுக்கு கஞ்சி பதத்துக்கு எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிருச்சு. சரி, இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். கட்டாயமாக நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.